வணக்கம். ஒரு நடந்துகிட்ருக்கிற கம்பெனிக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு கடன் வாங்கணுன்னா பேங்க்கில் போய் நிற்கும்போது எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி கொலாட்ரலாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறையா முதல் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த மாதிரி சொத்து பேங்க்கில் அடகு வைக்க முடியாததுனால கடன் வாங்க முடியாத நிலைமை இருக்குது. இதை ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், CGTSMEன்னு பேர். இதில் வந்து எந்த பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க்காக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக இருக்கலாம், எல்லா பேங்க்லேருந்தும் நீங்கள் வந்து இப்போது 2 கோடி வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் பேங்க்லேருந்து கடன் வாங்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து அப் டு 2 கோடி வரைக்கும் எந்த சொத்தும் பேங்க்கில் கொடுக்காமல் கடன் வாங்கலாம். இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண மெஷர்ஸ் படி பேங்க் மட்டும் இல்லாமல் NBFCs, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்தும் இதே மாதிரி 2 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா, நிறையா பேங்கர்ஸ்க்கும் நிறையா முதலாளிகளுக்கும் இதை பற்றி தெரியல, இந்த ஸ்கீமை பற்றி தெரியல. அதனால் பேங்க்கில் போய் ஸ்பெசிஃபிக்காக கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த ஸ்கீமில் லோன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி அப்ளிகேஷன் இருக்குது. அந்த இது சொத்து இல்லாததுனால சில பேங்க்ஸில் வந்து ஒரு சின்ன கமிஷன் அல்லது ஒரு கேரண்டி ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. நிறையா பேங்க், ஸ்டேட் பேங்க், அது மாதிரி நிறையா பேங்க்கில் அந்த ஃபீஸையும் வெய்வர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது சப்போஸ் உங்களால் கட்ட முடியாமல் போச்சுன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்கு. அந்த ஃபண்டுலேருந்து உங்கள் சார்பாக அந்த பேங்க்குக்கு 75% வரைக்கும் நீங்கள் வாங்கின லோனை அந்த ஃபண்டு வந்து பேங்க்குக்கு திருப்பி கொடுத்துரும். ஆனால் சொத்து இல்லாமல் வாங்கின லோனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிரெடிட் கேரண்டி அவைலபிளாக இருக்கும் அந்த ஃபண்டுலேருந்து. ஸோ இது பற்றி நிறையா பேருக்கு தெரியல. இது வந்து 2004 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீம் வந்து நிறையா கண்ட்ரீஸில் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருக்குது. சைனா, கொரியா, ஜப்பான், இது மாதிரி கண்ட்ரீஸில் இது ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கும் இது மாதிரி கிரெடிட் கேரண்டி கிடைக்கிது. ஆனால் இந்தியாவில் நிறையா பேங்கர்ஸ்க்கும் தெரியல, நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் இந்த ஸ்கீமை பற்றி தெரியல. ஒரு கம்பெனியோட வளர்ச்சி கடன் இல்லாததுனால பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து நீங்கள் டிஃபால்ட் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் வந்து CGTSMFலேருந்து கிளைம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நிறையா பேங்க்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த ஸ்கீமை பற்றி கேட்டோன்னா, ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் நிறையா பேருக்கு பேங்க்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. பர்டிகுலர்லி சிறு தொழில் பிரான்ச்சு, அது மாதிரி பிரான்ச்சில் கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து 50 லட்சம்னு ஆரம்பிச்சது, அப்புறம் 1 கோடி ஆக்கினாங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த டிசம்பர் 2016 2 கோடி ஆக்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பற்றி நம்ம அவைல் பண்ணிட்டா கம்பெனிஸ்க்கு ஈஸியாக சொத்து இல்லாமல் கடன் வாங்கலாம். வணக்கம்.